ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம 13வது தசகத்தில் ஹிரண்யாக்ஷவதம் அப்படின்ற தசகத்தை பார்த்துட்டு வரோம். அப்போது யஜ்ஞவராக மூர்த்தியை போற்றி ஹிரண்யாக்ஷம் வதமான பின்ன சந்தோஷப்படுறதை இப்போ நம்ம பார்த்தோம் 8வது ஸ்லோகத்தில். 9வது ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். त्वसि सन्तो रोमस्वीवभि कुसकणस्सक्षुषो कृतं चतुर्होधारोङ्घ्रौ सृखपि वदने सोधरयिटा क्रहाजिह्वायां ते परपुरुषकर्णे च समस विभो सोमो वीर्यं भरतकलदेशेऽप्युपसतः. அப்போ புருஷோத்தமான்னு அழைக்கிறார். பரபுருஷ அப்படின்னு அழைக்கும்பொழுது புருஷோத்தமான்னு அழைக்கிறார். உம்முடைய தோளில் சந்தங்கள் இருக்குது, ரோமங்களில் தர்பைகள் இருக்குது, கண்ணில் நெய், கால்களில் பிரம்மா, ஹோத்தா, அத்வயு, உத்கதான்ற 4 ரித்விக்குகள் இருக்கா. முகத்தில் ஸ்ரிக் அப்படின்ற ஹோம பாத்திரம் இருக்குது. எப்படி சுவாமி ஆவிர்வாகத்துக்கும் ஹோமத்துக்கும் உருவாக இருக்கார் அப்படின்றதுக்கான ஸ்லோகம் இது. வயிற்றில் இடா அப்படின்ற பாத்திரம் இருக்குது. நாக்கில் சோமரசத்தை எடுத்து வைக்கிறதுக்கான கிரகம் அப்படின்ற பாத்திரம் இருக்குது. காதில் சோமபானம் செய்யறதுக்குரிய சமசம் இருக்குது. பிரபுவே, உம்முடைய வீரியமே சோமரசம். வரதா, உம்முடைய கழுத்தில் உபசதங்கள் அப்படின்ற இஷ்டிகள் இருக்குது. அதாவது எப்படி சுவாமி எப்படிலாம் வர்ணிக்க முடியும், யோசிக்க முடியுன்றதுக்கு பாருங்க. ஒரு சுவாமியினுடைய ரூபத்தையே அந்த யஜ்ஞ ரூபமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முனீந்திரைரித்யாதி ஸ்தவன முகரைர் மோதிதமனா மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன் ஸ்வதிஷண்யம் சம்பிராப்த சுகரச விஹாரி மதுரிபோ நிருந்த்யாரோகம் மே சகலமபிவாதாலயபதே. அப்போது இதில் மது அப்படின்ற அசுரரை வதச்சவர் சுவாமின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மதுன்ற அசுரனுக்கு சத்ருவான குருவாயூரப்பா இப்படி துதிகளை பாடி முனிசிரேஷ்டர்களால் மகிழ்விச்சு மனம் உடையவராக மிகப்பெரிய உருவத்தோட மாசற்ற கீர்த்தியோட மஹீயஸ்யா மூர்த்தி, உன்னுடைய கீர்த்திக்கு எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லை. அப்படி மிகப்பெரிய உருவத்தோட கீர்த்தியோட விளங்குற வைகுண்ட லோகத்தை அடைஞ்சு சுவாத்மானந்த ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்க நீர் என்னுடைய எல்லா நோய்களையும் தீர்த்து அருளணும்பா. நிருந்தியா ரோகமே சகலம் அபி வாதா லயப்பத்தை. என்கிட்ட என்னெல்லாம் ரோகம் இருக்கோ எல்லாமே தீர்ந்து போயிடணும்ப்பான்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். இதோடு நம்ம 13வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். 14வது தசகம் கபிலாவதாரம். அதாவது சுவாமியினுடைய தசாவதாரத்தை தான் நம்ம பார்த்துருக்கோமா, அது தவிர அவதாரங்கள் இருக்குது சுவாமிக்கு. அதில் ஒன்றா தான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த கபில அவதாரம். சமணு ஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மஹ சமணு பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜமந்தார மந்தாரயா ஹீனம் சரிதம் தே கதயன் சுகம் நினாய. அப்போ பிரம்மபுத்திரரான ஸ்வயம்புவ மனு உம்முடைய திருவடிகள் 2ஐயும் இடைவிடாத தியானிச்சுண்டு உம்மோ சரித்திரத்தை ஓதிண்டு தன்னுடைய மன்வந்திர காலத்தை இடையூறு இல்லாமல் சுகமாக கழிச்சுட்டு இருந்தார் இல்லையா. நிஜ மந்திர மந்தார ஹீனம் சரிதம் தே கதையன் சுகம் நினாய, சுகமாக கழிச்சுட்டு இருந்தார் இல்லையா அப்படின்னு மனுவை பற்றி முதல் ஸ்லோகம் சொல்கிறது. சமயே கலு தத்ர கர்த்த மார்கோ த்ருஹின சாய பவஸ்ததீய வாசா திருதசர்கரசோ நிசர்கரம்யம் பகவம் ஸ்துவாம் அயுதம் சமாசிஷேவே. துவாம் அப்படின்ற வார்த்தை உண்மை அப்படின்னு குறிக்கிறது. அந்த காலத்தில் பிரம்மாவனுடைய நிழலில் தோன்றின கர்தமர் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பிரஜாபதி சமயே கலு தத்ர கர்தமார்கியோ. அப்போ கர்தமர்ன்ற பிரஜாபதி பிரம்மாவனுடைய கட்டளைப்படி சிருஷ்டியில் விருப்பமுடையவரா இயற்கை அழகுமிக்க 10,000 வருஷங்கள் பூஜித்து தவம் பண்ணினார் இல்லையா. 10,000 வருஷங்கள் தவம் பண்ணினாரே அப்படின்னுட்டு கர்தமருடைய தபஸை 2வது ஸ்லோகம் விவரிக்கிறது. இப்படி தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கபிலாவதார மூர்த்தயே நமஹ.